தமிழகத்தில் வாழும் 1.5 கோடி நாடார்களின் ஒப்பற்ற ஒரே தலைவரும் தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவரும் நற்பணி நாயகருமான மனிதநேயர் திருமிகு என்ஆர் தனபாலன் அவர்களின் பிறந்த நாளான ஜனவரி 2ஆம் தேதியை நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. நாள் ஜனவரி 2 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை. இடம் சென்னை பாடி சரவணா ஸ்டோர் அருகில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரர் ஹாலில் நடைபெறுகிறது. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் தெலுங்கானா ஆளுநருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி நீதியரசர் முனைவர் பி ஜோதிமணி அவர்களும், முன்னாள் அதிமுக அமைச்சரும் வடசென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான திருமிகு மாதவரமூர்த்தி அவர்களும், பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் திருமிகு பிஜி சந்தோஷம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். சமுதாய பெரியோர்களே, சமுதாய சொந்தங்களே, சமுதாய உறவின் முறை சங்கத்தின் நிர்வாகிகளே, சமுதாய அமைப்புகளின் நிர்வாக பெருமக்களே, நண்பர்களே, உற்றார் உறவினர்களே, என்ஆர்டி குழுமத்தின் ஊழிய பெருமக்களே, தமிழ்நாடு நாடார் பேரவை பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் அனைவரும் பெருந்திரளாய் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டியிருக்கிறோம். இவன் என்ஆர்டி கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை. பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. காமராஜர் என்றவரை இதுவரைக்கும் அறிவாயுதத்தை கையில் ஏந்திய நாடார் சமுதாயம் தனக்கு சொந்தமானவராக ஒரு நாளும் கொண்டதில்லை. என்னைக்காவது நம்ம சூழலுக்குள்ள அடைச்சிருக்கோமா? அவர் இந்த நாட்டின் தமிழகத்தின் தலைவராக இருந்திருக்கிறார், தேசியத்தின் தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். பிரதமர்களை தேர்ந்தெடுக்கிற கிங் மேக்கராக இருந்திருக்கிறாங்க. நம்ம தலைமுறைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கும் இது ரொம்ப மிக முக்கியமான நல்ல அரசியல். திமுக இந்த 5 ஆண்டுகளில் தாங்க எதுவுமே செய்யல. அரசு அதிகாரிகிட்ட நல்ல பேர் இல்ல, செவிலியர்கிட்ட நல்ல பேர் இல்ல, தூய்மை பணியாளர்கிட்ட நல்ல பேர் இல்ல, யாருக்கும் மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு எதுக்குமே நல்ல செய்யல. அவன் செஞ்ச எல்லாமே ஒண்ணுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கலெக்ஷன் மேல கரெக்டா சபரீசன் வரைக்கும் போகும். திருப்பி தேர்தலுக்கு கொடுத்தா ஓட்டு போட்டுவாங்க நம்பிட்டு இருக்கிறான். இதுல அவனுக்கு எங்க இடிக்குதுன்னா, நல்ல அரசியல் தான் திரும்பி திரும்பி காமராஜர் பேரை சொல்லிட்டே இருக்கிறோம். நாம மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் சொல்லுது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காமராஜர் ஆட்சி கொண்டு வந்தால் பேச முடியும். திருட்டியில் வந்த திமுக ஆட்சி கொண்டு வந்து பேச முடியுமா? விஞ்ஞான ரீதியான ஊழல் செஞ்ச கருணாநிதி ஆட்சி கொண்டு வரேன்னு ஸ்டாலினாலே பேச முடியாது. இந்த வெட்டக்காலை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு காமராஜர் பேர் அப்படியே மறைச்சிட்டா, இப்ப வரிசை சிலையா வச்சுட்டு திரிகிறாங்கல்ல. சிலை வச்சது மட்டும் இல்ல, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எங்கெங்கெல்லாம் காமராஜர் பேரில் வணிக வளாகங்கள், பேருந்து நிலையங்கள், காய்கறி வளாகங்கள் இருந்ததோ எல்லாத்திலையும் பேர் அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவன் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை இங்க ஒண்ணு காமராஜர் மேல ஒட்டி காமிக்கிறான். முத்தாருக்கு இத பேசுறது மூலமா விளம்பரம் கிடைச்சிச்சுன்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நாம கொஞ்சம் பேரா ஆர்ப்பாட்டம் பண்றது நல்லதுக்கான்னு எனக்கு தெரியல. நாம பல்வேறு சங்கங்கள், இந்த சென்னையில மட்டும் 450 சங்கங்கள், மிகப்பெரிய சங்கங்கள்லாம் இருக்கிறீங்க, பல கோடி சொத்து. ஆனா நாம எல்லாம் அறிவாயுதத்தை ஏண்ட பழக்கின தலைமுறையா நம்ம தலைமுறை பழக்கிடுச்சு. நீங்க பணையாருன்னு சொல்றதுக்கு நாங்க வெக்கப்படல. திருட்டு கும்பலோட நம்ம இல்லைன்றதுக்காக நம்ம பெருமை போடுறோம். இல்ல, உழைச்சவங்கிற காமிக்கிறதா அந்த பணையாரி. உழைச்சு மேல வந்தான், அது உடம்பு தினவுல பூரா வேலை செஞ்சு வேலை வந்தான். காலையில முடிஞ்ச வேலை உழைக்கும். எல்லா வேலையும் முடிச்ச பிறகு சாயங்காலம் கல்யாணம் வச்சு நடத்துனது நம்ம பரம்பரை. மறந்துட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டோம். தமிழகம் கூட இன்னைக்கு மறந்து போய் நிற்கிறது. வெறும் 8 அமைச்சர்களை வைத்துக் கொண்டு நிர்வாக திறனோடு ஒரு ஆட்சி செய்ய முடியும். போன் இல்ல, வசதி இல்ல, விளம்பரம் இல்ல. நீ இன்னைக்கு விளம்பரத்துக்கு ஒரு துறை அமைச்சரை போட்டுக்கிற. நீ செஞ்சதை விளம்பரம் பண்ணிருக்கேன். நீ செஞ்சதை ஒழுங்கா செஞ்சா எதுக்கு விளம்பரம்? நீ செஞ்சதை ஒழுங்கா செஞ்சா எதுக்கு விளம்பரம்? செய்தித்துறை எதுக்கு அமைச்சோம்? எல்லாத்தையும் உன் கூட இருக்கிறவனை திருப்திப்படுத்துக்கு, உன் கூட இருக்கிற காரியங்கள் எல்லாரையும் பினாமி ஆக்கி வளர்த்து விட்டு வச்சிருக்கான். இன்னைக்கு எல்லாரும் அந்த சுதந்திரம் போகக்கூடாதுன்னு எல்லாரும் திமுகவை
திரியறான். திமுகவும் சரி காங்கிரஸும் சரி இன்னைக்கு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய சாமானியம் எல்லா தமிழ்நாட்டு ஜனங்களும் ஒண்ணு விட்டு நோக்க வேண்டிய விஷயம். பச்சை தமிழன் ஆட்சியை குறை சொல்லுகிற ஒருத்தன் வந்தா அவன் வேற ஒருத்தனாக இருக்கணும். அவன் தமிழன் இல்ல, அவன் தமிழன் இல்ல. அவனால இங்க இருக்கிற இந்த நேர்மையான ஆட்சி அவனால தர முடியாது. மதிய உணவு திட்டத்தை இன்னைக்கு அவன் கையாண்டு கொண்டு வரலாம்னு நினைக்கிறான். நான் காலை சாப்பாடு கொண்டு வந்தேன், வெக்கமா இல்ல? அவனே சாப்பாடுறதுக்கு வேலை பார்த்து அவன் வருமானத்துக்கு வழிபாடு பண்ணிட்டா ஓட்டை ஏண்டா கையேந்தி வந்து நிக்கிறான்? தூய்மை பணியாளர் வேலையை விட்டு தூக்கிறியா, காலையில சாப்பாடு போடுவானா, அதை குப்பை வண்டியில வச்சு கொண்டு போய் கொடுக்குறான். சுடுகாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, டாஸ்மாக் கடையாவே சம்பாதிக்கிறீங்க. அதுலயும் 1000 கோடி ஊழல் வெறும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா மட்டும். தயவு செய்து இது காமராஜருக்காக போராட வேண்டியவர்கள் நாடார்கள் மட்டுமல்ல, தமிழகத்து சொந்தங்களை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது நாடார்கள் மட்டுமல்ல. 8 அமைச்சர்கள்ல கூட இருந்தது எந்த சாதி அமைச்சர்கள் முடி யோசிக்கவே இல்லை. காமராஜர் யாருக்கு மருத்துவக் கல்லூரி சீட்டு கொடுக்கணும்னு யோசிக்கவே இல்லை, யாருக்கு தேவை என்று எடுத்து செய்தார். இன்னைக்கு அப்படி ஒருத்தனால செய்ய முடியாதுன்னு கையாளாதவங்க காமராஜர் பேரை இழிவுபடுத்தி விட்டால் இவங்க பேரை வந்து நினைச்சிட்டு இருக்காங்களா? கருணாநிதி வேற எத்தனை தலைமுறை போனாலும் விஞ்ஞான ரீதியான ஊழல் செஞ்சவன் தான் பழுது. சக்கரை ஊழல் சக்கங்க சக்கரை எங்கன்னு கேட்டா அது கருணாநிதி தான் ஞாபகம் வரும், வேற எதுவுமே ஞாபகம் வராது. முக ஸ்டாலின் என்ன அடிச்சு பிடிச்சு போட்டாலும் டாஸ்மாக் கடையை திறந்து வந்து நிற்கும், வாட்சியெல்லாம் போன வந்து போனதா நிற்கும். காமராஜர் பேரை அழிச்சதுனால உன் பேரு வரலாற்றுல ஒரு துளி கூட புத்தகத்துல பேரை கொண்டு வந்து பாக்குறாங்க. நடக்கவே நடக்காது. நாம் அனைவரும் யோசிக்க வேண்டியது, காமராஜர் நாடாருக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, எங்கள் இனத்திலிருந்து வந்து அத்தனை சமுதாயத்தையும் தமிழினத்தையும் சேர்த்து பாதுகாத்தவர், தேசிய அளவு அரசியலையும் கோலோச்சியவர். அவர் பேர பேசுறதுனால முக்தார் தான் இன்னைக்கு இனி விட்டு நிக்கிறான். அவன் பேசுறதுனால காமராஜர் பேர் மேல ஒரு கீழல் கூட விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா உங்களை பேசவும் விட மாட்டோம், வாய தக்கிற காலமும் வந்துடும். விளையாட்டா நினைக்காதீங்க தோழர். நான் வந்து முதல் உட்கார்ந்தோடனே யோசிச்சேன், என்னடா உணர்ச்சி வசமா நம்ம எல்லாம் சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி இருக்கிறோமே. ஆனா அண்ணாச்சி கொதிச்செடுத்தோடனேதான் ஆனா ஆர்ப்பாட்டம் சரியா வேலை செஞ்சிருச்சு. அவர் கோபம் நியாயம் தானே. ஆனாச்சு இப்ப கோபத்தையும் நெறிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா 8000 தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க, 140 நாளா பட்டினியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாம யாராவது அவங்க போராட்டத்துக்கு போய் துணை நின்னோமா சொல்லுங்க? நாம யாராவது போய் நின்னோமா? செவிலியர்கள் போராடலாம், அவங்க 505 வாக்குறுதியில 356 வாக்குறுதி செவிலியர்கள் பணியை நிரந்தரம் பண்றேன்னு இன்னைக்கு அவங்க ஓட்டு நின்றுட்டு இருக்காங்க பக்கத்துல. நம்ம எல்லாரும் நம்ம கடகண்ணியை திறந்து உட்கார்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு காமராஜர் வரும்போது நம்மளுக்கு வரும் வரல. நாம எல்லாம் போராட்டத்துக்கு நிக்கணும். இது மக்கள் போராட்டம் வெடிக்க வேண்டிய காலகட்டம். மதுரையில் கண்ணகி எரிந்து தீக்கணம் பற்றி எரிந்தது போல தமிழக மக்கள் அத்தனை பேரும் போராட்டத்துக்கு அனுமதி வாங்கி வரமாட்டேன்டா. எல்லாரும் சேர்ந்து போராட்டம் என்ன செய்வீங்க? 500 பேர் சொன்னா 2 பசங்க ஏத்திட்டு போவேன், போய் கிராமத்துல இறக்கி விடுவீங்க. அப்படியே போயிடுவானா? கிராமத்துல இருக்கிற அத்தனை பொதுமக்களும் சேர்ந்து உட்கார்ந்தா என்ன செய்வாங்க? ஆனா நாம இன்னும் செய்யப்பட்ட போராட்டங்களின் வழியாக போராடி கொண்டிருக்கிறோம் தோழர்களே. செய்யப்பட்ட போராட்டங்களின் வழியாக போராடுவது வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா திமுக இப்படியே நம்மளை வச்சு ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளவு பேர் வரணும், இன்னைக்கு இத்தனை பேர் வரலாம், இவ்வளவு பேர் வரக்கூடாது கண்டிஷன் போடுறேன். என்ன கண்டிஷன் போடுற? நீ என்ன கண்டிஷன் சொல்லி உள்ள வந்த? இன்னைக்கு காமராஜரை இழிவுபடுத்திட்டா நீ செஞ்சதும் சரின்னு ஆயிடுமா? இன்னைக்கு நாம எல்லாரும் கேட்க வேண்டியது, காமராஜரை பொதுவில் வையுங்கள். பொதுஜனம் எதிர்க்கின்ற எல்லா போராட்டங்களுக்கும் நம்ம சமுதாயங்களும் சேர்ந்து போய் நிற்போம். 4 பேர் உட்காந்து உண்ணாவிரதம் இருந்து போன வாரம் ஒரு பொண்ணு தூய்மை பணியாளர்கள் தற்கொலை பண்ணி சத்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் கொதிச்செழுத்தோம்? வயிறு எரிச்சலா இருக்கு. ஒவ்வொரு தொழிலுக்கு பேர் இந்த சரிங்க என்னாச்சு? நம்முடைய கோபத்தை உணர்வை நெறிப்படுத்தி 1 லட்சம் பேர் முற்றுகையினா நம்ம களத்துல இறங்கணும். அதுல அரெஸ்ட் பண்ண முடியாம
கூடி கலையிற கூட்டம் இல்ல. மு.க. ஸ்டாலின் அவர்களே, இது உங்களுக்கான எச்சரிக்கை. முக்தார் அவர்களே, சும்மா சிரிச்சுட்டே பேட்டி எடுத்துட்டு போயிட்டா எல்லாம் பார்த்துட்டே போயிடும். அந்த யூடியூப்ல விடாதீங்க, எல்லாருக்கும் போட்டிருக்கல, மேலே மாறி அவளுக்கு பதில் அடிச்சுட்டே இருங்க. அதுதான் போன் அடிக்க வேண்டாம், அவன் யூடியூப்ல திருப்பி திருப்பி கமெண்ட் போட்டுட்டே இருங்க. டாஸ்மாக் கடையில சாராயத்துக்கு காவல் கொடுக்குறாங்க, சாராயம் குடிச்சு செத்து போறவனுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. இப்படித்தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த உணர்வு